திரும்ப எல்லாருக்கும் நினைவுக்கு வந்த மாதிரி ஒரு அழகான ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய படங்கள் இந்த வரிசையில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த படக்குழுவினரையும் சிறப்பு விருந்தினர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சிம்பு சினியார்ஸ் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர் தி ஒன் அண்ட் ஒன்லி TR சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கும் கலைப்புலி S தானு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் இவரோட ரசிகர், இவர் அவரோட ரசிகர். நட்புக்காக வந்து வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படங்கள் கொள்ளும் நினைவு பூக்கள், கல்லூரி நாட்களில் காதலை பரிசாக்கிய அழகிய தருணங்கள், மனதோடு மழையாக நனைந்த காதல், இதய கரங்களுடன் கடைசி பயணம் வரை நித்தம் நினைவை தூவும் உயிருள்ள வரை உஷா. மீண்டும் திரையில் பார்க்க போகிறோம். வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவரையும் தயாரிப்பாளர் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் இன்று ஒரு புதிய துவக்கமாக டிஜி மியூசிக் இப்போது வெளியிடப்பட உள்ளது. சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் உண்மையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது. உழைப்பின்றி உற்சாகமில்லை. ஒவ்வொரு நாளும் தன்னை தானுவாக நிலைநிறுத்த தயார்படுத்துவார், மற்றவர்களையும் தயாரிப்பார். கூலிக்காரன் விஜயகாந்த் படத்திற்கு ஒரு சிறப்பாக TR அவர்களை இசையமைக்க அழைத்தார். இப்போது TR மகனையே அரசனாக்கி பார்க்கிறார். தயாரிப்பாளர், இன்றைய நாளை இனிதாக்கும் திரு தானு அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இணைய நாள் இது. செவியிலே சிந்தேன் மழை, புவியிலே TRின் சங்கீத அலை. செவி குளிர சிந்த மகிழ TR அவர்களின் இசை அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக செவிகளெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். என்னவோ ஒரு உண்மை இந்த மேடையில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. உயிர் உள்ளவரை உஷா, இந்த டைட்டில் வந்து முதல் காலிக் பிரதர்ஸில் வந்து நான், ராஜி, TR, அவங்க துணைவியார், அவங்க 3 பேர் பேசும் போது இந்த டைட்டில் சொல்கிறார். தானே இந்த டைட்டில் கேட்டுக்கிறியா, என்ன டைட்டில்னு கேட்குறேன். அவர் சொல்கிற பாணியிலே சொல்லணும், உயிர் உள்ளவரை உஷா அப்படிதான் சொன்னார். அந்த படத்திலேருந்து எங்களுடைய நட்பு மிக பிரமாதமாக நாளொரு மேடியும் பொழுதுமே என்றும் வரை அது நிலைக்கும் நீடிக்கும். முதல் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த படத்தில் வந்து முதல் படத்தினுடைய முதல் கதாநாயகி திருமதி நளினி அவர்கள். எனது முதல் படம் யார், அந்த படத்தினுடைய என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி திருமதி நளினி அவர்கள் தான். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கூலிக்காரன் அவர் எழுதின பல்லவி தான் இன்னைக்கு வர அது நிற்குது பாருங்க. பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தொக்காது, எதை கண்டும் மஞ்சாது, எதிரியை விடாதுன்னு அவர் எழுதின பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தோக்காதுன்னாரு அவர் எழுதினாரு. அந்த புலி, கலைப்புலி இந்த நிறுவனம் இன்னி வரையில் என்றைக்குமே அது நிலைத்து நிற்கக்கூடியதுக்கு அவர் வந்து ஆத்மார்த்தமாக எழுதின எழுத்து. அதாவது கவிச்சொல் புவியாளன்னாங்க. அவருடைய கவிக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய
பாடலாசிரியர்கள்லாம் வந்து வியந்து போற்றி பாராட்டிய பாடல். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். இப்படி அதாவது இல்பொருள் ஓமையணின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து யார் இந்த பாடலாசிரியர் என்று கேள்வி கேட்க வைத்தவர் டிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்புகளை கொண்டவர் அவர். வந்து நானும் அவரும் அதிகமாக நிறைய கலந்துரையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் ஆவடி ராமரத்னா தேட்டரு தண்டந்தளி மலர்னு ஒரு படத்துடைய பூஜை, நாளைக்கு காலையில் பூஜை, அன்றைக்கி நைட்டு நாங்களாம் உட்காந்துன்னு இந்த கார் பேனட்டில் போடுறாருங்க அந்த பாட்டு. முதலிரவு முடிநிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு பள்ளி அறை வாசல் வந்து 10 விரல் மேனி எங்கும் பாத யாத்திரை இப்படி. அதே மாதிரி அதோட மட்டும் இல்லை, ஜெமினியில் அவ்வளோ பெட்டி டெலிவரி கொடுக்குற நேரம் என்னை வெளில கொண்டு வர தானே இந்த பாட்டை கேட்குறேன் சொல்லுமா அப்படின்னு. அப்பா தங்க நிலவே உன்னை ஊரிக்கி தங்க சிக்கி தங்க நகை செய்திடவோ, நட்சத்திரமே உன்னை உடைத்து வைர நகை பண்ணிடவோ, ஆரிரோ அரிராரி. இப்படி நினைச்ச மாத்திரம் கவிதை படைக்கக்கூடிய, பாடல் எழுதக்கூடிய, அதாவது குளிக்காரனில் வந்து ஒரு பாட்டுக்கு ரிப்பீட் கேட்டதே கிடையாது. டைரக்டர் ராஜசேகர் வந்து என்ன போடுறாரோ அது. ராதாரவிக்காக ஒரு பாட்டு, ராதாரவியுடைய இதில் சில்க் ஸ்மிதா ஆடினா தொட்டதும் துவங்கிடும் ரோஜா, அதெல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் இப்போல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடைச்சிருந்துன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியாக கொட்டோம். அவர் பின்னணி இசை, இவருக்கு ஏழிசை ஏந்தல்னு பட்டம் கொடுத்தது நான் தான். ஏழிசை ஏந்தல்னு பட்டம் தியாகராஜ அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன். அதுவும் பின்னணி இசை சேர்க்க பிரசாத்துக்கு வராரு. சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட, இத்திரை மீனில் எத்தரை எதித்திட, பின்னணி இசை சேர்க்க 71 பிரசாத் லேபுக்கு டிஆர் விஜயம் அப்படின்னு போட்டு பெரிய போஸ்ட்டு, புல் பேஜ் விளம்பரம், இப்படிலாம் கொஞ்சி கொஞ்சி மகிழக்கூடியவர். அவர் வந்து போர்க்குணம் படைத்தவர். போடாரப்படுந்தவன் போர்க்குணம் மிகுந்தவன் சொன்னால் அது டிஆர் தான் சொல்லணும். அதாவது யாராவது ஒருத்தர் ஏமாத்தினு அவரை நினச்சா ரோடுக்கே இறங்கி வர்றார். நானும் அவரை சேர்ந்து ரோடுக்கு பயணிக்கிறான். அதாவது லீரான்சா தெருலேருந்து பக்கத்தில் சிங்க தெருலேருந்து போயிட்டு ஆனந்தா பிக்சர்ஸ்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி அக்கிலேருந்து மீட் பண்ணி நியாயம் கேட்டு வந்து ஜெயித்தவர். அப்படிப்பட்டவர். அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பீரியடில் வந்து 86வது வருஷம் கூலிக்காரன் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ உலக ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனது டிஆருடைய இசை தான். எப்படின்னா அப்போல்லாம் எல்லாருடைய இசையமைப்பாளருடைய காலம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 25,000 50,000 1 லட்சத்துக்கு மேலே எந்த படமும் போனதே இல்லை. அறுதிட்டு உறுதி கூறுகிறேன், டிஆர் கூலிக்காரன் மாத்திரம் 4 லட்சம் லகரி வாங்கினார். அப்படியே வியந்து பார்த்தது திரையில். அதே மாதிரி அன்னைக்கு கூலிக்காரன் வந்து 46 லட்சம் இருந்த வியாபாரம் விஜயகாந்தோடைய படம் அன்னைக்கு 1 கோடி விற்றுதுன்னா என்னுடைய சகோதரர் டிஆருடைய இசை அது ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எப்போ படம் பண்ண அடுத்து பண்ணலான்னு. இந்த மேடையிலும் சொல்கிறேன், அவர் என்னைக்கும் சிரஞ்சீவியாக இசையில் அவர் அடிக்கவே முடியாது. அவர் எழுதுகிற வசனங்களும் அவர் அமைக்கிற காட்சிகளும் இன்னும் மாஸ் கொட்டிக்கினே இருக்கும். ஆகவே திரும்ப சொல்கிற ராஜி, நான் டிஆர் அப்படி தான் சொல்கிறேன், ராஜி எப்போ நீ என்னை அழைக்கிறேன் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் நன்மையாக இருக்குது. திரையரங்குக்கு ஒரு தங்க அரங்கம் அதிரம் சுரங்கமாக அப்படி வரும். அப்படிப்பட்ட டிஆர் உடைய உயிருள்ள விஷா காதலர் தினத்தை வந்து பாருங்கள். நம்ம முதல்ல அதில் ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன், இது இந்த பாட்டு படத்தில் வந்தது இல்லையே, இப்போ புதுசாக போட்டு போகிறேன் நினச்சேன். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைலாக்லேருந்து சொல்லும் போது சரி இப்போ தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இளமை ததும்பும் இளமை குலுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி. அந்த படைப்பாளி அமைக்கக்கூடிய இது வந்து காதல் தினத்தில் வருது. அதுக்கு வந்து அவர் தான் அதுக்கு இல்லை, அது அந்த காதலரை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு இணை தான். செம்பருத்தி தந்த செல்வம்னு பக்கத்தில் இருந்து சொல்கிறேன் எனக்கு. அது அவர் அந்த செம்பருத்தி போல பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது காதலில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அதாவது கதையிலேயே வந்து காதலை சொல்லக்கூடிய விக்ரமன் சார் இருக்கார். ராதாரவி சார் நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் அவருடைய ரசிகன்.
நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவருக்கு போதையான்னு வர அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. இன்னைக்கு காலையில் கூட அவங்க எம்.ஆர். ராதா சார் அனுப்பிச்ச ஒரு காணொலி அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். எப்போவுமே அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர். இப்படிப்பட்ட விழாவில் பங்கு கொண்டிருக்கிறேன். நளினி அவர்களுக்கு என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையை நீ தன்னிகரிட்டு விளங்குற, என்றைக்கும் சிறப்பான இடத்தை அடையணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிஆர் சார் பார்த்தாலே ஒரு வைப் ஆயிடு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தானு சார் அதிகமான மேடைகளில் பாடுறது இந்த மேடை தான் நினைக்கிறேன். அதனால வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா 2 டிஆர் சார் பாட்டு பாடியே ஆகணும் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவுக்கு இவர் வந்ததும் தந்ததும் புது வசந்தம். ரத்தம் சத்தமின்றி மென்மை காதலை மனதை வயிறால் வருடும் பாடல்களும் படங்களும் தந்தவர். தன் படைப்புகளில் குடும்பங்களை கொண்டாடியவர். படங்களின் படைப்பாளி இயக்குனர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். பொதுவாக எங்கள் ஊரில் நிறைய இந்த பெங்காலி மூவி இந்த மாதிரி படங்கள்லாம் வராது. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனாரின் இன்பவெறி, அவளோட ராவுகள், இப்படி தான் படம் வரும். அதனால் அந்த படங்கள் பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போது யதார்த்தமான படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த முதல் படம் ஒருதலையரா. அந்த படம் நான் ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் சினிமாவை கூப்பிட்டு வந்தார். அவர் அந்த படத்தை நீ பாரு, நீ அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் என் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபா. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த படத்தை வாங்கிருக்கேன் சார், சூப்பராக போகும்னு சொல்கிறேன். அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டாரு. அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமாக நம்ம ஜட்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டிஆர் சார், அந்த படத்துலேருந்தே நான் அவருடைய ஃபேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை உருவாக்கினவர் அவர் தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வசந்த அழைப்புகள், இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை. அதனால் நாங்கள் நாகர்கோவிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். அப்புறம் ரயில் பயணங்களில், அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். எல்லாருக்கும் இந்த படம் எங்கள் ஊர் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலையும் இந்த பாட்டு தான், உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கோம். கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகை கரை காற்று நெல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப பார்த்துட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழித்து இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா நம்முடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்கள், இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல், திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையை காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னி மடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு. எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு, அதை ஒரு ரிதமிக்காக பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி,
எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங் அது. என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98 நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சார் வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லேயும் இந்த உயிருள்ள விஷயம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலேயும் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த காதல் படங்கள் எதுவும் ஜெயப்பிரியா மேடம் காதலுக்கு ஏதாவது துணை புரிஞ்சுச்சா சார்? ஏதாவது பாடல்கள் போட்டு காட்டுச்சிங்களா? அப்படிங்களா? ஓகே. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு தனித்திறமை ஒளிந்திருக்கும். அறியாத அப்படி தன் திறமையை திரை உலகில் அறிய வைத்தவர், மாற்றி யோசித்து மாற்றங்களை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர். கடினமான பாதைதான் எப்போதும் சிறப்பான வழியை உண்டாக்கும். அப்படி சிறப்பான வழியில் வந்திருக்கும் திரு R.K. செல்வமணி சார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். உயிருள்ள ஒரு உஷா ரீ ரிலீஸ் இந்த நிகழ்ச்சிக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர், ஊடகங்கள், நண்பர்கள் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என்னுடைய சகோதரர் திரு டி. ராஜேந்தர் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் விக்ரம் அவர்களுக்கும், சகோதரி நளினி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது உண்மையாகவே ராதாரவி சொன்ன மாதிரி எங்களுடைய பழைய நினைவுகளை திருப்பி கொண்டு இந்த மேடையில் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. உண்மையாக ரீ ரிலீஸ் மாதிரி தெரியல. அந்த பாட்டு ட்ரெய்லர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜியை என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேயில் ஆடணுங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். 40-43 வருஷம் ஆனால் கூட அந்த நான் சாதாரணமாக சொன்னேன். அவர் என்ன இது அதை ரெகக்னைஸ் பண்ணார். சார் இது உயிருள்ள ஒரு விஷயம், இன்னும் உயிரோடு இருக்குது சார்ன்னு. உண்மையாக நிறைய படங்கள் அந்த பாடல்கள் அப்போ கேட்போம், அப்புறம் செத்து போயிடும். சில நாட்கள் இது மாதிரி கானா சாங் இல்லை ஹிட் சாங், இது மாதிரி மசாலா சாங்ஸ் ஒரு 1 year 2 yearல மாறி வேறு சாங் போயிடும். ஆனால் இந்த சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அதே எனர்ஜி 83 நான் அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, அப்போ ஃபைனல் இயர் படிக்கிறோம். இல்லை 83 ஃபைனல் இயரில் படி. அப்போ தான் எக்ஸாம் வரப்போ, ஃபைனல் இயரில் எக்ஸாம் வரப்போகுது. 6வது செமஸ்டர். அதனால் மார்ச் மாதம் சொன்னாருங்களே, கரெக்டாக எக்ஸாம் ஏப்ரல் மேலே வரப்போகுது. இந்த படத்தை 4 தடவை போய் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி இப்போ இந்த பாட்டை பார்க்கும்போது இருக்குது. நிச்சயமாக இது அன்னைக்கு பண்ண சாதனையோட இப்போ மிகப்பெரிய சாதனை நிச்சயமாக பண்ணணும். இது மாதிரி படங்கள் இப்போ வரவே இல்லை. சாதாரண ஒரு கலைஞன் இப்போ இது மாதிரி கலைஞர்கள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. டி. ராஜேந்தர் மாதிரி சார் மாதிரி இயக்குநர்கள் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமாக அந்த படத்தை ஒரு தமிழ் நம்மளுடைய மரபோட இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையோட ஒரு கதையை பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு கஷ்டம்தான். அது மாதிரியான ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இந்த படம் வர்றது ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. ஆனால் டிஆர் சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் எப்படிலாம் அவங்கள ரசிச்சிருக்கேன்னு தெரியாது. நான் முதல் முறையாக இந்த படம் ஃபைனல் இயர் வரும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் சென்னைக்கு முதல்ல வந்திருக்கேன். அப்போது கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்கேன். ஸ்கூலில் முடிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த படம் ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ இந்த படம் அலங்காரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நூன் ஷோ எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அலங்காரில். அப்போ டிஆர் சார் குமுதமும் இல்லை ஒரு மெயின் மேகசைனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த படத்தோட டைரக்டரு. ஆனால் நான் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் வெறும் ஃப்ளெக்ஸ் தான் வினைல் போர்டை பார்த்தேன். அதில் தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன் நான் டைரக்டர் இல்லைன்னு, வெறும் கதை வசனம் போட்டுருந்தாங்க. நான் சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் அந்த படத்தை நான் பார்க்கல. என்னை படத்தை பார்க்க அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. டிஆர் சாருக்கும் எனக்கும் ஒரு பந்தம் என்னென்னா, ஒரு கலைஞன் உருவாக்கின ஒரு கலைஞன் அந்த குழந்தைய தான் பெற்ற குழந்தைய தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கானுங்களேன்னு சொல்லும்போது அந்த படத்து மேலேயும் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் சார் நான் அந்த படத்தை பார்க்கல. தெரியாமல் டிஆர் சார் தெரியாமல் நான் ஒரு ரசிகன். நான் முதல் முறையாக அவர் பார்க்க போகிறது என்னென்னா, இது மாதிரி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, வாகினி ஷூவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு தாயின் சபதம்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடத்தை நாங்கள் நான் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸ்ரீவித்யா மேடம் ஒரு 2 hours கால்ஷீட் வேணும், படம் முடிய போகுது. அவங்ககிட்ட சொன்னோன்னே இப்போ எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ சார்கிட்டலாம் பேச முடியாதுன்னு. உடனே மணிவண்ணன் சார் சொன்னார், சார் டைரக்டர் போய் பார்த்து ஒரு 2 hours கேட்டு வாப்பான்னார். சரி நானும் போனேன். சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமாக போவோம்.
அது மாதிரி நாங்களும் போனால் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஷார்ட் ரெடியான போய் கூப்பிடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க, ரெடியா ஷார்ட் ரெடியாக கேளுப்பா, ஷார்ட் ரெடியானு வருவாங்க. ஆனால் இங்கே போய் நான் கூப்பிட்றத போகிறேன், ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் யாரோ போய் உட்காந்துட்டாங்க. டி ராஜேந்தர் வந்து எவ்வளோ இனிமையானவருங்கிறது அப்புறம். ஆனால் அங்கே சென்னை தமிழில் பேசினார் பாருங்க, மிரட்டு போயிட்டாங்க. ஏன்டா உன் மூஞ்சி அங்கே நிற்க முடியாது, அவனால வேற ஒருத்தர் நிற்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணால் உன் மூஞ்சி சிவப்பு, அவன் மூஞ்சி கருப்பு, அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்தில் வரும், நின்றா நிற்க முடியாது அவனால அப்படின்னு அவன் பயந்துட்டு வந்து நிற்கிறான். அப்புறம் இன்னொரு வினோதம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ஜூமும் கலந்து போகுது. ஸ்ரீதா மேடம் வந்து நின்றுருக்காங்க. போகும்போது ரெடி சொல்லிட்டு அப்படியே அது ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரி வாசிக்கிறாரு. பயங்கரமாக வாசிச்சுட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ, அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனாரு பாருங்க, யார் அந்த இதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைக்கு. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு போய் நின்று, எவனா முதல்ல வெளியே அனுப்பிடா அவனாரு. இந்த வேலைக்கார மாதிரி தான் அந்த படத்துல வந்து வேலைக்கார மாதிரி ஓரமா நின்றுக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்றுட்டேன். பயங்கரமா கத்தை அந்த கலைஞன் நான் பார்க்காத டைரக்டர் வந்து டைரக்ஷனுங்கிறது நாங்கள் சொல்லிட்டு நான் ராமநாதன் சார் மாதிரி தான் நாங்கள் சொன்னோமா, அது வந்து அவங்க நடிக்க கொஞ்சம் சொல்லி தருவோம், அவங்கள இது பண்ணுவாங்க, அவ்வளோ அப்படிதான் இருக்கும். ஆனால் மொத்த சீனையும் மொத்த டைலாக்கையும் அந்த மொத்த பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாசிச்சு, பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாயில் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணும்போது உண்மையே கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஆனால் அதனுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருந்தது. அப்போ உடனே வந்து என்னை பார்த்தாரு, எனக்கு பயம், போய் பேசுறதுக்கு பயம். ஆனால் நான் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் சொன்ன உடனே மணிவண்ணன் சாருக்கு என்ன மரியாதை கொடுப்பார் அதே மரியாதை, எங்கள் சேர் போட்டு உட்கார உடனே வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு நான் மரியாதை கொடுத்து, மணிவண்ணன் சார் இது மாதிரி சார் கொஞ்சம் கேட்டாருன்னா, பரவாயில்லப்பா இந்த சொல்லி பரவாயில்லையம்மான்னு கேட்டார். பரவாயில்லன்னு சொல்லி அந்த 2 hours வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது வந்து பார்க்க கரடு முருடாக தெரிய ஒரு மனிதன் வந்து உண்மையில் வந்து உள்ளத்தால் வந்து அவ்வளோ வந்து இனிமையானவர், மற்றவங்க மதிக்க தெரிஞ்சவர், ஒரு கலைஞன், கரைபடாத கலைஞன், ஒரு கண்ணியமான கலைஞன். அந்த படங்களில் இருக்கிற டி ராஜேந்தர் வந்து உண்மையான ஒரு கலைஞன். நான் பார்த்ததில் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். அது மனிதர் எப்படின்னா, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விழா நடத்தும்போது ரோஜா ஒன்றாடுக்கு 100 படம் முடித்தாங்க, அவங்களுக்கு ஒரு விழா நடத்தலாம், சரி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது. இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்துடும், தப்பாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ, இல்லை ஹீரோயின் தானே படத்தில் நடித்தா முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லாமல் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தெரியல எனக்கு. அப்போ நான் வந்து நாங்கள் நடத்தலை, வேறு ராஷ்டிரியில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. சித்ரா சார் வந்து சித்ரா லட்சுமணும் சிவசீனிவாசனும். அப்போ வந்து நான் வேறு வழி இல்லாமல் என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணுன்னு. அப்போ டிஆர் சார்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம்லாம் இல்லை, நேரா சார் நீ கொஞ்சம் வரணும் சார். அவர் சொன்னார், சார் நம்ம 100வது விழாவுக்கு பெரும்பாலும் வந்ததில்லையே சொல்ல முடியிருந்தார் சார், இது மாதிரி எனக்கு ஒரு இதுவாக ரெக்கட்டாக இருக்குன்னு இன்னே வரேன் அப்படின்னு சொன்னார். வந்து அதில் சிலம்பரசன் வேறு வந்தார். அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி சாங் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒத்துட்டு இருந்தாங்க, சாங் பண்ணுறோன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த முன்னாடியெல்லாம் அப்படி பைக் கட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ சிலம்பரசன் வரும்போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவாக இருக்கு, கால் கட்டு போட்டு வந்திருக்காரு. ஆனால் அது அங்கே கேட்டுட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணி ஒரு 2 சாங் அந்த மேடையில் அவர் பண்ணி கொடுத்தாரு சிலம்பரசன் எனக்காக. அப்புறம் டிஆர் சார் பேசினார். அப்போ வந்து ரோஜாவுக்கு சின்ன ஒரு 2-3 வழக்கெல்லாம் இருக்குது சார். ஒரு 15 நிமிஷம் பேசினார், அவ்வளோதான். இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு டிஆர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக மாறிச்சு. அதான் வந்து பாராட்டுறதுல வந்து தீராஞ்சர் சாருக்கு இணையாக நான் இந்தியாவில் யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளோ மிகச்சிறந்த பாராட்டுகள். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும், சும்மா வந்து நடிக்கிறதுலாம் இல்லை. அந்த அவங்க பிளான் பண்ணி வர்றதில்லை. இப்போ எங்களால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த மேடையில் நின்று ஒரு 15 நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சரளமாக பேசிட்டா இருக்காரு வாழ்நாள் முழுக்க. இன்றைக்கி கூட நான் வந்து ரோஜா சொன்னாங்க, அவங்க வந்து இதில் இருக்காங்க, நாங்கள் நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. நாங்கள் இல்லைம்மா நான் நேற்றே சொல்லிவிட்டு போயிட்டு வரும்போது, இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா என்னுடைய தகப்பன் சாமின்னு.
நம்ம படத்தில் 40 வருஷம் முன்னாடி ஒரு நடித்த ஒரு அம்மா வந்து இன்னைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேலே ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா 2 விஷயம். ஒன்று அந்த படத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒரு சாதாரணமாக நான் நளினிமா வந்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க, அப்போ ஹீரோயின் ஆகலை, வேறு ஏதோ ப்ரோக்ராம் வந்து தமிழ் ஒரு சாங் ஒன்று பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அப்போ ராணின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தேன் அன்னைக்கு 43 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மேடையில் கண்கலங்கி என்னோட தகப்பன் சாமி என்னோட நல்லது கட்டது இருக்காங்கன்னா அதை ஒரு டைரக்டருங்கிறது அத்தோடு முடிஞ்சில்லை. அந்த படத்தில் நடித்த எல்லாரோடையும் 40 வருஷம் கழிச்சு அந்த உறவோடும் அந்த நட்போடும் இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் தான் டிஆர் இன்றைக்கும் வந்து அந்த உயிரோடு இருக்கார். அவர் உள்ளே வரும்போது கேமராஸ் இன்றைக்கும் வந்து படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது இது போல் ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு, இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்ஷனு, சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட் பண்ண ஒரே கலைஞன் வந்து டிஆராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையில் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கேயோ ஒருத்தருக்கு மிளக்கக்கூடிய விஷயம் தான், யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது டிஆர் சாருக்கு நடந்திருக்கு. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் அவரை நான் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இதெல்லாம் அவருக்கு தெரியாது, நான் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறுறேன். நான் செம்பருத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்போ அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் மாட்டினானா அவனை வந்து காலி பண்ணிட்டான். நான் ஒரு படம், அந்த படத்தை வந்து சிட்டி என்எஸ்சி டிடி ஐடி பாலகிருஷ்ணனுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். எம்ஜி போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். அது டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணுங்கிறாங்க. முன்னிட்டு படம் கலெக்ட் ஆகலை, எனக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். 40 லட்சத்தில் 4 லட்சம் கமிஷன் இது பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு 36 லட்சம் எனக்கு கொடுத்துருக்காரு. 6 லட்ச ரூபா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறாங்க. நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெட் மாதிரி செக் வச்சுருக்காங்க. அப்போ சிந்தாமணி முருகன் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். உண்மையிலே எனக்கு அவர் நல்லதான் பண்ணார். அப்போ அவங்களுக்கு இதுக்கு வர சொன்னேன். அப்போ சார் அங்கே இருக்கார். சார் வந்து சாதாரண வேறு இதுக்கு வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு. சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உடனே ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு கலைஞனை ஏமாத்தாத நீ உடுப்பட மாட்டான்னார். பாலகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் சொன்னார், எங்கள் வீட்டு வேலனும் செம்பருத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. என் படம் ஒரு தேட்டரில் வந்து 2லேருந்து 2.5 வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. அது செம்பருத்தி வந்து 5 ரூபா கம்மியாக கலெக்டாக இருக்கும், இல்லை 10 ரூபா அதிகமாக கலெக்டாக இருக்கும். அந்த இடத்த பொறுத்து மாதம் இருக்கிற இடத்துல செம்பருத்தி அதிகமாக இருக்கும், லேடிஸ் இருக்கிற இடத்துல செம்பருத்தி கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து சென்னையும் டிடியும் செங்கல்பட்டும் 2.25 கோடி ரூபாய் கலெக்டாக இருக்குது. அது செம்பருத்தி வந்து 2 கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும், 2.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்தது 30 ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்தாரு. அப்போ சொன்னார், நீ இந்த பையனை ஏமாத்தினு நான் வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன்னாரு. அந்த சாகம் அப்படியே வந்து முடிஞ்சு அந்த ஒரு 1 year 2 year நான் சொன்னேன், சார் என்னை இதுலேருந்து ரிலீவ் பண்ணிடுங்க, இவருக்கு நான் கொடுக்கணுமா இப்போயே கொடுத்து முடிச்சிருங்க, ஏன்னா இந்த ஆள் மூஞ்சில் நான் இனிமேல் முடிக்க விரும்பல சார்னேன். சிந்தான சரி நானாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படிலாம் இல்லை, ரிட்டர்ன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த படம் வரவு இல்லை செலவு இல்லைன்னு படத்தை முடிச்சு என்னை அதிலேருந்து ரிலீவ் பண்ணார். ஆனால் டிஆர் சார் சொன்ன வார்த்தை அது தப்பாக சொல்ல விரும்பல. ஒரு 2 years கழிச்சு அவர் வந்து வேறு ஏதோ விபத்துலேயும் உடம்பு சரியிலையும் இறந்து போயிட்டார். அப்போது அந்த கலைஞனுங்கிறவங்க வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பழக்கம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு நியாயம் தெரிஞ்சால் அந்த நியாயத்துக்கு அன்றைக்கி வந்து ஐடி பாலகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் வந்து புலன் விசாரணை என்எஸ்சியோட இன்றைக்கி எப்படி வந்து ரெட் ஜெயிண்ட்டு அது மாதிரி இருக்கோ அது மாதிரி அன்றைக்கி வந்து என்எஸ்சியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி பாலகிருஷ்ணன் இருந்துட்டாங்க. அவர் என் படம் ரிலீஸ் பண்ணல அதெல்லாம் வேறு விஷயம். இது நியாயம், இந்த பையன் இது மாதிரி. அப்போது நியாயத்தை பேச அதனால தான் 45 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வந்து டிஆர் சாருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனோட படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது நான் சொல்லி அந்த படம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்த உடனே எழுந்து ஆட தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து அது சக்தியோடு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு அதை வந்து பேச வந்தது எப்படி என்னை கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் எந்த வகையில் என்ன அழைச்சான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ராதாரவி சார் இருக்கிற மேடையில், விக்ரம் சார் இருக்கிற மேடையில் நானும் வந்து நின்று ஒரு கெஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் ராதாரவி சொன்ன மாதிரி ராதாரவி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு மனிதனாக ட்ரீட் பண்ணவர். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு படம் ஆரம்பித்து 2 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். நான் செம்பருத்தியோட ப்ரொடியூசர், நான் செம்பருத்தி ஷூட்டிங் முடித்து வைஜாக் போயிட்டோம். வைஜாக் போன பிறகு வந்து இங்கே சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு.
நான் சொன்னேன் மாற்றிக்கலாம், ஏன்னா 2 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிக்கலாம், வேறு யாரும் மாற்றிக்கலாம். நோ அவர் 30 நாள் வந்துடுவார். 30 நாளில் 3 மாதமானாலும் அவர் வந்த பிறகு தான் ஷூட்டிங் பண்ணணும். அப்புறம் அவர் வந்து உடம்புலாம் சரியாகி மறுபடியும் வந்த பிறகு தான் வந்து போய் மறுபடியும் அவருக்காக வந்து வைஜாக் அவுட்டோர் போயிட்டு அந்த படத்தை முடித்தோம். ஏன்னா நான் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதுதான் நான் சொல்கிறது. நிறைய பேருக்கு என்னென்னா, நீ வெற்றி வரும்போது ஒருத்தருக்கு சலாம் போடாத, நீ அவனை மனிதனாக இருக்கும்போதே சாதாரணமாக இருக்கும்போதே நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவன் எந்த காலகட்டத்தில் மறக்க மாட்டான். நான் இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 பேர் நான் வந்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் நான் வந்து அவங்க வரும்போது எழுந்து நிற்பேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க என்னை மனிதனாக ட்ரீட் பண்ணாங்க. நான் டைரக்டர் ஆன பிறகு இல்லை, டைரக்டர் ஆன பிறகு என்னை பார்த்து விஷ் பண்ணுறவங்களுக்கு நான் வருவோம், அதை கவுண்டர் இருக்கும், மரியாதை கொடுக்குறதுங்கிறது வேறு. ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸோ என்னோட வெற்றியோ இல்லாமல் என்னை மனிதனாக பார்த்து என்னை மரியாதை கொடுத்தவங்களுக்கு நான் இன்றைக்கும் மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன். அதுபோல் யாராவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாடம். மனிதர்களை மனிதரால் ட்ரீட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களை வாழ்நாள் முழுக்க அவங்களும் மனிதர்களாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து டிஆர் சார் மூலமாக இது வந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 83 பண்ண சாதனையை 2026 பண்ணுங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.